ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரேட்டர் தனியா, மோட்டார் தனியா, அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல இருந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் அகெயின், அதாவது ஒரு போர்ஷன் எப்படி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, ஜென்ரேட்டர்ல ஒரு போர்ஷன் இம்பார்ட்டண்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி 4 செக்ஷன்ஸா நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற டாபிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைரக்டா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டைரக்ட் கரண்ட் எல்லாமே வந்து தனித்தனியா பார்த்திருப்போம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுல டைரக்ட் கரண்ட்ட விட ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன்லயே நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு லோ வோல்டேஜா இருக்கக்கூடியது ஹையா மாத்துறதுக்கோ, இல்ல ஒரு ஹை வோல்டேஜா இருக்கிறது லோ வோல்டேஜா கன்வெர்ட் பண்றதுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து நம்மளால கொஞ்சம் ஈஸியா பெட்டரா செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஏசிய வந்து நம்ம நெறைய இடத்துல ப்ரிஃபர் பண்றோம். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி எய்தர் ரெய்ஸ்ட் ஆர் லோவர்ட். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது, நம்ம ஜெனரேட் பண்ற ஒரு பர்ட்டிகுலர் இடம் இருக்கும். அத வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும். இன்னொரு இடத்துக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அண்ட் அத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது யூட்டிலைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ்ல இப்ப நம்ம இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 11 கிலோ வோல்ட்டுக்கு வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் சைட்ல இருக்கு அப்படிங்கும்போது, ஜெனரேட்டட் சைட்லயும் நம்ம அதே வேல்யூல இருந்து மெயின்டெயின் பண்ணிட்டு, அது டிஸ்ட்ரிபியூட்டர் சைட் வரைக்கும் எடுத்துட்டு வர முடியாது. ஸோ இனிஷியலா அதிகமா இருந்துச்சுன்னா, அது இந்த 11ஆ இங்க மாத்துறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 440யா இருக்கிறத வந்து இங்க 11 கிலோ வோல்ட்டா மாத்துறதுக்கு, நம்ம என்ன பண்ணணும்? லோவர் பண்ணணும். அப்ளிகேஷன பொறுத்து இன்கேஸ் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் நமக்கு பாசிபிளா இருக்கணும். So we can either raise or lower the values of alternating voltages in different stages. ஸோ இது எது நம்மளால பாசிபிளா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ். அதாவது ஸ்டாட்டிக் அப்படிங்கும்போது, இதுல எந்த விதமான மூவ்மெண்ட்டும் நமக்கு வந்து இருக்காது. அது வந்து ரொட்டேட்டரி மோஷனோ, இல்ல வேற ஏதாவது டைனமிக் மோஷன் எதுவுமே வந்து நமக்கு இருக்காது. ஸ்டாட்டிக்கா அதே இடத்துல அப்படியே மெயின்டெயின் ஆகுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் ஸ்டாட்டிக் உடைய மீனிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ்னால தான் இது வந்து பாசிபிளா இருக்கும். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்டாட்டிக் டிவைஸ் தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ ஒரு இண்டக்டரை பத்தி பார்க்கும்போதே செல்ஃப் இண்டக்ஷன்னா என்ன, மியூச்சுவல் இண்டக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். இங்க டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கும்போது ஆப்வியஸா நமக்கு 2 காயில் இருக்கும். 2 காயில் இருந்துச்சுனாலே, ஒரு காயிலுக்கு நம்ம குடுக்கக்கூடிய கரண்ட்னால இன்னொரு காயில்ல நமக்கு வந்து இஎம்எஃப் ஜெனரேட் ஆகும். ஸோ இதனால மியூச்சுவலா நமக்கு இந்த மாதிரி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வேல்யூ கிடைக்கிறதுனால தான் மியூச்சுவல் இண்டக்ஷன் கான்செப்ட் வந்து நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருடைய பேசிக் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் டிரான்ஸ்ஃபர்ஸ் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஒரு சர்க்யூட்ல இருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எனர்ஜிய டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். ஆனா, அந்த 2 சர்க்யூட்டுக்கு நடுவுல நமக்கு எந்த விதமான ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனும் இருக்காது. அண்ட் அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் வந்து நமக்கு ஒண்ணு ரெய்ஸ் ஆகும், இல்லன்னா லோவர் ஆகும். ஆனா ஃப்ரீக்வென்சி வந்து நமக்கு சேமா வந்து மெயின்டெயின் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கான்செப்ட். இதுல நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், that is working on the principle of mutual induction. And frequency வந்து இங்க சேமா மெயின்டெயின் ஆகும் அப்படிங்கிறதும் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்கிங். ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து 2 காயில கன்சிடர் பண்ணிக்க போறோம். அந்த 2 காயில் வந்துட்டு நமக்கு இண்டக்டிவா கப்பிள் ஆயிருக்கும். கப்பிள் ஆயிருக்கும் போது ஒரு காயில்ல நம்ம கரண்ட்ட குடுக்கும்போது, அந்த கரண்ட் வேல்யூ நமக்கு யூனிஃபார்மா சேஞ்ச் ஆகும்போது, அதாவது அந்த கரண்ட் வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கணும். அப்படி வேரி ஆகும்போது தான் நமக்கு ஒரு இஎம்எஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் காயில்ல ஜெனரேட் ஆகும். அதுதான் நம்ம வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 காயில்ஸும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கக்கூடியதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல நமக்கு ஹை மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து அதனுடைய பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷனே இருக்கும். ஏன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ பேஸ் பண்ணி தான் நமக்கு என்டையர் கான்செப்ட்டே இருக்கு அப்படிங்கும்போது, டெஃபினட்டா இந்த வேல்யூ ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து நமக்கு ஹையா இருக்க மாதிரி தான் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கக்கூடிய 2 காயில்ஸுமே இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூசுவல் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம குடுக்கக்கூடிய சப்ளை எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜஸ் தான் வந்து குடுக்க போறோம். ஏன்னா அதுதான் வந்துட்டு நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கக்கூடிய மெக்கானிசம் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு யூட்டிலைஸ் ஆகும். ஸோ ஏசி சப்ளை நம்ம இங்க இனிஷியலா குடுக்குறோம். இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் வைண்டிங் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் த பிரைமரி வைண்டிங். அண்ட் செகண்டா இருக்கக்கூடியது வந்து செகண்டரி வைண்டிங். இத தான் நம்ம வந்து கோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரைமரி வைண்டிங்ல எவ்ளோ டர்ன்ஸ் இருக்கு, எவ்ளோ சுத்தி இருக்கு இங்க. அந்த டர்ன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா N1 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த செகண்டரி வைண்டிங்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ வந்து நம்ம N2 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பிரைமரி வைண்டிங்க வந்து நம்ம எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்டரி வைண்டிங்க வந்துட்டு இட் இஸ் கனெக்டட் டூ த லோட் வேல்யூ.
ஸோ காயில் வந்து இட் இஸ் கனெக்டட் டு சோர்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். நம்ம இங்க பார்த்தோம் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி வைண்டிங். அதாவது எந்த காயில நம்ம சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதை தான் பிரைமரி வைண்டிங் பி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இன்னொரு வைண்டிங் நம்ம லோட் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுதான் நம்ம வந்து செகண்டரி வைண்டிங் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரைமரி வைண்டிங்ல நம்ம N1 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கிறதா எடுத்துக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து யூஷுவல் நோட்டேஷன். இந்த பேசிக் நோட்டேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் ஈக்குவேஷன், டெரிவேஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது N1னா என்ன, N2னா என்ன அப்படிங்கிறத பொறுத்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி செகண்டரி வைண்டிங்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வந்து நம்ம யூஸ்வலா N2 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த N1, N2 அதாவது இந்த பிரைமரி வைண்டிங்க்கும் செகண்டரி வைண்டிங்க்கும் நடுவுல எந்த விதமான எலக்ட்ரிக்கல் கான்டாக்டுமே வந்து நமக்கு இருக்காது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஆனா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மருடைய கான்செப்ட். ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது இன்டியூஸ் ஆகுற இந்த இஎம்எஃப் உடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோர்ஸ் உடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கோ அதே வேல்யூ ஆஃப் ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் ஆகும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சேம் ஃப்ரீக்வன்சில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் அண்ட் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் உடைய வேல்யூ இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம இப்ப டயக்ராம்ல என்னன்னு பார்த்தோம், ஒரு ஏசி சோர்ஸ் தான் வந்து பிரைமரி வைண்டிங்க்கு நம்ம கொடுத்திருக்கோம். அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் வந்து நமக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல தெரிஞ்சிருக்கணும். ஏன் வந்து நம்ம ஏசி சப்ளை மட்டும் கொடுக்குறோம், வை நாட் டிசி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும். எப்பவுமே ஒரு டிசி சப்ளை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுக்க மாட்டோம். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலா ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டோம். அதாவது ஒரு காயில்ல இருக்கக்கூடிய கரண்ட் வந்து நமக்கு யூனிஃபார்மா சேஞ்ச் ஆகும் போது இஎம்எஃப் வந்து செகண்ட் காயில்ல இன்டியூஸ் ஆகும். அப்ப இந்த கரண்ட் வந்து ஒரு காயில்ல நமக்கு வேரி ஆயிட்டே இருக்கு யூனிஃபார்மா அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது எதனால நடக்குது, நம்ம ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கொடுக்கறதுனால தான் கரண்ட் அதை பொறுத்து நமக்கு வேரி ஆயிட்டே இருக்கு. இப்ப நம்ம டிசி சப்ளை கொடுக்கறதா நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுல கரண்ட் நமக்கு எப்படி இருக்கும், யூனிடைரக்ஷனலா எந்த சேஞ்சுமே இல்லாம இருக்கும். அதாவது ஏசியா கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். அப்ப நமக்கு யூனிஃபார்மா இப்படி வேரி ஆகுது. ஆனா டிசியா கொடுக்கும்போது நமக்கு ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா மெயின்டைன் ஆகும். இங்க கரண்ட்ல எந்த விதமான வேரியேஷனும் இல்லாம இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான இஎம்எஃப்மே இன்டியூஸ் ஆகாது. அப்ப அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா கோர்ல வந்து நமக்கு சாச்சுரேஷன் கிரியேட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால டிரான்ஸ்ஃபார்மர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து ட்ரா ஆகும். அதனாலதான் நம்ம இந்த டிசி சப்ளையை வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு கனெக்ட் பண்றது கிடையாது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல வந்துட்டு ஏசி கனெக்ட் பண்ணுவாங்களா, டிசி கனெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மீனிங்கோட நீங்க தெரிஞ்சுக்கும் போது ஏசி கனெக்ட் ஆனா ஓகேவா இல்ல டிசி கனெக்ட் ஆனா ஓர்த்தா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து புரிய வரும். ஸோ எப்பவுமே டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏசி தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். டிசிக்கு கனெக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம். செகண்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கலாம். ஸோ பேசிக்கா இதுல நமக்கு 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து கோர், இன்னொன்னு வந்து வைண்டிங் ஆர் காயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் அதாவது ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேம் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கூட இருக்கலாம், இல்லைன்னா ரெக்டாங்குலர் ஷேப்ல கூட இருக்கலாம். ஸோ ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்குலர் எப்படி கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெர்டிகல் பொசிஷன் ஒன்று இருக்கு, ஒரு ஹாரிசான்டல் பொசிஷன் இருக்கு. ஸோ வெர்டிகலா இருக்கக்கூடிய இந்த பொசிஷனை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லிம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதுல தான் நம்ம வந்து காயில்ஸ் எல்லாத்தையும் ஊன் பண்ணுவோம். அதாவது ஒரு வயர் எடுத்து நம்ம சுத்துறதுக்கு எந்த லிம்ப் யூஸ் பண்றோமோ அதுதான் வந்து வெர்டிகல் போர்ஷன் எடுத்துக்க போறோம். காயில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்துட்டு ஊன் பண்ணுவோம். அதுவே இங்க இருக்கக்கூடிய இந்த ஹாரிசான்டல் போர்ஷன்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் யோக். ஸோ ஒரு கோர்ல நமக்கு 2 பார்ட்ஸ் இருக்கு, லிம்ப் அண்ட் யோக். லிம்ப்ல தான் நம்ம காயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஊன் பண்ணுவோம் அண்ட் ஹாரிசான்டல் பொசிஷனை வந்து நம்ம யோக் அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ இந்த கோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் லேமினேஷன்ஸ். எதுக்காக நம்ம லேமினேட் பண்ற மாதிரி கோரை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா டு மினிமைஸ் தி எடி கரண்ட் லாஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எடி கரண்ட் லாஸை மினிமைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா இந்த லேமினேஷன்ஸ் பண்றதுனால நமக்கு என்ன விளைவு நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கூட வந்து நமக்கு கேட்கலாம். ஸோ இங்க யூஸ் பண்ணக்கூடிய இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹை கிரேட் சிலிகான் ஸ்டீல் லேமினேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் விச் இஸ் 0.3 to 0.5 millimeter thick. ஸோ இங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த லேமினேஷன்ஸ் எல்லாமே ஒன்னுத்துக்கு வந்து இன்சுலேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அண்ட் கோர் டைப்பா இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்ம சிலிண்ட்ரிக்கல் காயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுவே ஒரு ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மரா இருந்துச்சு அப்படின்னா சாண்ட்விச் காயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கோர் டைப்னா என்ன, ஷெல் டைப்னா என்ன, சிலிண்ட்ரிக்கல் காயில்ஸ்னா என்ன, சாண்ட்விச் காயில்ஸ்னா என்ன அப்படிங்கிறது டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம்.
ஸோ பேசிக்கா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வந்து நம்ம எதை பொறுத்து கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா, அதுல கோர் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, அதுல இருக்கக்கூடிய பிரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து we have three different types. First is core type, second is shell type, and ரொம்ப rare casesல we have the third type which is berry type. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு டைப்லயுமே அதனுடைய கோர் எப்படி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய காயில்ஸ் எப்படி இருக்கு, இதுல எவ்வளவு மேக்னெட்டிக் சர்க்கியூட்ஸ் இருக்கு, அண்ட் இதுல இந்த பர்டிகுலர் காயில்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா லோ வோல்டேஜ் காயில் ஒன்று இருக்கும், ஹை வோல்டேஜ் காயில் ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த 3 டைப்ஸுமே வந்து நமக்கு வேரி ஆகும். அண்ட் என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அதாவது ஒரு ஹை வேரியேஷனுக்கு வேணுமா இல்ல லோ வேரியேஷனுக்கு வேணுமா அப்படிங்கிற வேரியேஷனும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைப்ஸ்ல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோர் டைப். ஸோ கோர் டைப் அப்படிங்கும்போது ஆஸ் யூஷுவல் இதுல வந்து நமக்கு ஒரு சிங்கிள் மேக்னெட்டிக் சர்க்கியூட் வந்து இருக்கும். இந்த கோர் எப்படி இருக்குன்னு பாருங்க, ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு அண்ட் இதுல நமக்கு 2 லிம்ஸ் வந்து இருக்கு. அண்ட் காயில்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய காயில்ஸ் எல்லாமே நமக்கு சிலிண்ட்ரிக்கல் டைப்பா இருக்கும். ஸோ பேட்டர்ன் வந்து நமக்கு சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்னா இருக்கும். அண்ட் இட் இஸ் வவுண்ட் இன் ஹெலிக்கல் லேயர்ஸ். அதாவது இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சுத்தி விட்டுருப்போம், பிரைமரி பார்ட்டுக்கு செகண்டரி பார்ட்டுக்கு தனியா. அண்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த லேயர்ஸ், அந்த காயில் லேயர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்சுலேட்டட் ஃப்ரம் ஈச் அதர் எய்தர் பை யூசிங் பேப்பர் ஆர் மைக்கா. ஸோ நான் முதல்ல சொல்லியிருந்தேன் காயில் அப்படிங்கும் போது இதுல நமக்கு லோ வோல்டேஜ் காயில், ஹை வோல்டேஜ் காயில் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த லோ வோல்டேஜ் காயிலை நம்ம எங்க பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா கோருக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம். அதுவே ஹை வோல்டேஜ் காயில் வந்து அந்த லோ வோல்டேஜ் காயில சரௌண்ட் பண்ற மாதிரி நம்ம வந்து பிளேஸ் பண்ண போறோம். ஸோ வைண்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்க மாதிரி யூனிஃபார்மா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அதனால நேச்சுரல் கூலிங் வந்து இதுல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய லேமினேஷன்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது டாப் யோக்ல இருந்து ரிமூவ் பண்ணும்போது இந்த காயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபார் எனி மெயின்டெனன்ஸ் பர்பஸ். ஸோ ஒரு கோர் டைப்ல நமக்கு அரேஞ்ச்மெண்ட் இப்படிதான் இருக்கும். இந்த காயில்ஸ் வந்து எங்க வவுண்டா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இதுல எத்தனை மேக்னெட்டிக் சர்க்கியூட் இருக்கு அப்படிங்கறதும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் டைப் ஷெல் டைப். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கோர் டைப்ல நமக்கு எப்படி இருந்துச்சு, ஒரு ரெக்டாங்குலர் கோர் இருந்தது, அதுக்குள்ளர ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஒரே ஒரு மேக்னெட்டிக் பாத் இருக்கு. ஆனா இங்க பாருங்க we have டபுள் மேக்னெட்டிக் சர்க்கியூட். ஸோ இதுல எத்தனை லிம்ப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1, 2 and 3. ஸோ 3 லிம்ஸ் இருக்கு. 2 வைண்டிங், அதாவது பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் ரெண்டுத்தையுமே நம்ம எங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்க, இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய லிம்ப்ல தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கோர் வந்து இட்ஸ் என்சர்க்கிள்ஸ் போத் தி வைண்டிங்ஸ். ஸோ பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அது என்சர்க்கிள் பண்ணிடுது. அண்ட் காயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நம்ம யூஸ் பண்ணும்போது இட் இஸ் சாண்ட்விச் காயில். அதாவது ஒரு ஹை வோல்டேஜ் காயில 2 லோ வோல்டேஜ் காயிலுக்கு நடுவுல வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த லோ வோல்டேஜ் காயில நம்ம எங்க பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா நியரஸ்ட் டு டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் யோக்ஸ். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட், அதாவது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒன்னு பிளேஸ் பண்றதுனால தான் இதை நம்ம சாண்ட்விச் காயில் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இங்க இருக்கக்கூடியது வந்து சைட்ல, சென்டர்ல அண்ட் ஃப்ளக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 2 வேரியேஷன்ல வந்து இங்க இருக்கும். ஸோ ஒரு ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம ஷெல் டைப் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன டைப் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ வைண்டிங்ஸ் ஆர் சரௌண்டட் பை கோர் அப்படிங்கிறதுனால இதுல நேச்சுரல் கூலிங் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. தேர்ட் டைப் பெரி டைப். ஸோ நமக்கு டயக்ராமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். கோர் பொசிஷன் இங்க இருக்கு, வெளியில இங்க இருக்கக்கூடியதுல ஹை வோல்டேஜ் வைண்டிங் அண்ட் சென்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா we have லோ வோல்டேஜ் வைண்டிங். ஸோ இதுல டிஸ்ட்ரிபியூட்டட் மேக்னெட்டிக் சர்க்கியூட் இருக்கு. ஸோ இந்த கோரே எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு வீல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீலுக்கு நடுவுல எப்படி ஸ்போக் இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு இந்த கோர் வந்து இந்த மாதிரி பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த என்டையர் டிரான்ஸ்ஃபார்மருடைய அசம்பிளி, அதாவது கம்ப்ளீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆயில்ல இம்மர்ஸ் பண்ண போறோம். எதுக்காக அப்படின்னா இதுல நமக்கு 2 ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இட் கீப்ஸ் த காயில்ஸ் கூல் பை சர்க்குலேஷன். அண்ட் செகண்ட் வந்து அடிஷனல் நமக்கு இன்சுலேஷனுமே வந்து இதுல ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ லார்ஜ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல எல்லாம் நமக்கு சேம்பர்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். அதுதான் நம்ம வந்து பிரெத்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரெத்தர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆயில்ல அட்மாஸ்பரிக் மாய்ஸ்சரை வந்து பாஸ் பண்றதுக்கு தடுக்கும். ஸோ ஆயில்ல எந்த விதமான மாய்ஸ்சர் கண்டென்ட்டுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த பிரெத்தர். அண்ட் அதே மாதிரி ஆயில்ல இருந்து தேவையில்லாத ஸ்லட்ஜ் எல்லாம் செப்பரேட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கன்சர்வேட்டர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்ஃபார்மருடைய இஎம்எஃப் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ பிரைமரி வைண்டிங் நம்ம எங்க கனெக்ட் பண்ணியிருந்தோம்? ஒரு பியூர்லி சைனூசாய்டல் வேரியிங் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்க்கு வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம். அதாவது அத குடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வைண்டிங்க வந்து எக்ஸைட் பண்றோம். சப்ளை குடுக்குறோம். ஸோ இங்க கிடைக்கிற இன்டியூஸ்டு இஎம்எஃப் உடைய வேல்யூவ அஃபெக்ட் பண்ணக்கூடிய குவான்டிட்டிஸ்லாம் என்னென்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பை ஜஸ்ட் ஃப்ளக்ஸ் அண்ட் பை எம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஃப்ளக்ஸ்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ. N1, N2 அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம். பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், F represents frequency. E1 and E2 அப்படிங்கிறது வந்துட்டு RMS values of primary and secondary induced EMF. ஸோ அதனால தான் கேபிட்டல் லெட்டர்ல E1 and E2 அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ ஒரு டேர்னுக்கு ஆவரேஜ் இஎம்எஃப் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா d pi by dt அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ d pi by dt is nothing but change in flux divided by time required for change in flux. ஸோ சேஞ்ச் ஃப்ளக்ஸ் இருக்குது. அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா dt அப்படின்னு நம்ம இங்க கொடுக்குறோம். ஸோ d pi அப்படின்னாலே வேரியேஷன் தெரியும். அதனால சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். அண்ட் dt இஸ் டைம் ரெக்வயர்ட் ஃபார் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். ஸோ டயக்ராமேட்டிக்கா இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு பை வேல்யூ வந்து இந்த மாதிரி வேரி ஆகுது. அண்ட் இங்க மேக்ஸிமமா இருக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் பை எம். நெகட்டிவ்ல நமக்கு மைனஸ் பை எம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ற இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஹேப்பன்ஸ் அட் 1/4f டைம் பீரியட். அண்ட் அதே மாதிரி 0 இன்ஸ்டன்ட்ட ரீச் பண்ணக்கூடிய வேல்யூ 1/2f. ஸோ டோட்டல் சைக்கிளா டைம் பீரியட் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1/f அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்ப இதுல சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம இந்த இந்த குவார்ட்டர் சைக்கிளுக்கு கன்சிடர் பண்ணிக்க போறோம். ஸோ இப்போ இந்த குவார்ட்டர் சைக்கிளுக்கு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம் டு மினிமம் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் என்ன பை எம் அண்ட் மினிமம் என்ன 0. ஸோ பை எம் மைனஸ் 0 டிவைடட் பை அதுக்கான டைம் பீரியட் என்ன 1/4. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ டி பை பை டிடி இஸ் ஈக்குவல் டு 4 பை எம் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஒரு ஆவரேஜ் இஎம்எஃப் பெர் டேர்னுக்கு கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 4f பை எம். ஸோ ஜென்ரலா ஃபார்ம் ஃபேக்டருடைய ரேஷியோ என்ன அப்படின்னா ஆர்எம்எஸ் வேல்யூ டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1.11 அப்படின்னு கிடைக்கும் விச் இஸ் அ ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஏன்னா இதுதான் நமக்கு தேவைப்படுது. இட் இஸ் ஈக்குவல் டு 1.11 இன்டு தி ஆவரேஜ் வேல்யூ. ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் பெர் டர்ன். ஸோ இப்போ நம்ம ஆர்எம்எஸ் வேல்யூன்னு பார்த்துட்டோம். அதுவே இப்போ பெர் டர்னுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய ஆவரேஜ் வேல்யூ பெர் டர்ன் என்னவோ அதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1.11 இன்டூ 4f பை எம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கிடைக்கும் 4.44 f இன்டூ பை எம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுவே ஒரு பிரைமரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n1 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கும் போது அப்ப நமக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அட் த பிரைமரி சைட் E1 என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் N1 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். ஸோ N1 இன்டூ 4.44 f பை எம் அப்படின்னு கிடைக்கும். அதுவே செகண்டரி எண்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப N2 அப்படின்னு நமக்கு இங்க வேரி ஆகும். மித்த வேல்யூஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த வேல்யூஸ் ஆஃப் E1, E2 அப்படிங்கிறது தான் EMF equations of transformer. ஸோ சிம்பிளிஃபைடா E1 is equal to 4.44 f pi m into N1. அதே மாதிரி E2க்கு calculate பண்ணும்போது 4.44 f pi m into N2. இதுதான் வந்து EMF equation of transformer which is very 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 important. ஸோ either நமக்கு டைரக்டா ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லைன்னா இதுல நமக்கு வேல்யூஸை கொடுத்து அதை பேஸ் பண்ணி நமக்கு வேல்யூஸை calculate பண்ற மாதிரி ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் ஆகும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரேஷியோஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வோல்டேஜ் ரேஷியோ. ஸோ வோல்டேஜ் ரேஷியோ அப்படின்னா ரெண்டு வோல்டேஜ் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். E1, E2 அப்படின்னு. ஸோ E2 by E1 எப்படி இருக்க போகுது அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு N2 by N1 இட் இஸ் ஈக்குவல் டு K. ஸோ இந்த K அப்படிங்கிறது தான் இட் ரெஃபர்ஸ் டு வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ. அதாவது ரேஷியோ ஆஃப் செகண்டரி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் டு பிரைமரி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். So E2 by E1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So from which E2 can be written as K into E1. So K அப்படிங்கிறது என்ன இதுல N2 by N1. So இதுல நமக்கு 3 different cases இருக்கு. So voltage ratioவை பொறுத்து என்னென்ன கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So N2 வேல்யூ N1 விட கிரேட்டர் தானா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ கிரேட்டர் than 1 இருக்குன்னு அர்த்தம். which means E2 is greater than E1. அந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். In case N2 value N1 விட less than இருந்துச்சுன்னா K will be less than 1, which means induced EMF at the secondary value will be less than induced EMF at the primary end. இங்க கம்மியாகிறதுனால இதை நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட் கண்டிஷன்ல ரெண்டு டேர்ம்ஸுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோவும் சேமா இருக்கும். அதாவது யூனிட்டியா இருக்கும். which means E2 is equal to E1.
அதாவது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அட் தி பிரைமரி அண்ட் செகண்டரி எண்ட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிற கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் 1:1 டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம கன்சிடர் பண்ணும்போது எந்த கண்டிஷன்ல அது ஐடியல்னு சொல்லுவோம் அப்படின்னா when it satisfies certain properties. ப்ராப்பர்ட்டி நம்பர் ஒன், அதுல எந்த விதமான லாஸஸும் இருக்கக்கூடாது. செகண்ட் ப்ராப்பர்ட்டி, அதுல இருக்கக்கூடிய வைண்டிங்ஸ்ல நமக்கு ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். தேர்ட் ப்ராப்பர்ட்டி, லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு ஜீரோவா இருக்கும். அண்ட் ஃபோர்த் இஸ் பெர்மியபிலிட்டி ஆஃப் கோர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும். ஆனா இது எல்லாமே வந்து ஐடியல் கண்டிஷனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ல கண்டிப்பா எந்த ஒரு லாஸ் இல்லாமையும் நமக்கு இருக்காது. லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் வந்து ஜீரோவாலாம் நமக்கு இருக்காது. ஸோ ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ல அதுக்கேத்த மாதிரி நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் வேரிடா தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம செகண்ட் ஹாஃப்ல பார்க்கலாம். ஸோ ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரைமரி அப்ளைடு வோல்டேஜ் V1 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் அண்ட் கிடைக்கிறது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ரெண்டுமே சேமா இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க எந்த விதமான வோல்டேஜ் டிராப்புமே நமக்கு இல்ல. அப்போ E2 by E1 will be equal to V2 by V1 is equal to K அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஐடியல் கண்டிஷன்ல மட்டும். இப்ப நம்ம வோல்டேஜ் ரேஷியோ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி கரண்ட் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப பாருங்க V2 by V1 will be equal to I1 by I2. which means currentன்னு பார்க்கும்போது it is inverse ratio of voltage transformation ratio. ஏன்னா voltageல நமக்கு V2 by V1 வந்து it is equal to N2 by N1 அப்படின்னு பார்த்தோம். இங்க நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதுனால it is inverse of voltage transformation ratio. இதுதான் வந்துட்டு voltage ratio and current ratioக்கு இருக்கிற ரிலேஷன். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், வோல்ட் ஆம்பியர் ரேட்டிங். ஸோ ரேட்டிங் வந்து ஜென்ரலாக நம்ம ஒரு வாட்ஸாவோ இல்லை ஒரு கிலோ வாட்டாவோ நம்ம ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக இட் இஸ் இண்டிகேட்டட் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அதை தான் நம்ம VA ரேட்டிங். V ஃபார் வோல்ட் அண்ட் A அப்படிங்கிறது கரண்ட் அப்படிங்கிறதுனால கரண்ட் யூனிட், ஆம்பியர் அப்படின்னு வோல்ட் ஆம்பியர் ரேட்டிங் அப்படின்னு நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்கா கிலோ வோல்ட் ஆம்பியரா வந்து நம்ம ஜென்ரலா இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய கேவிஏ ரேட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு V1 I1 by 1000 which is again V2 I2 by 1000 பிரைமரி பார்ட்டுக்கு செகண்டரி பார்ட்டுக்கு. ஸோ ஒரு கரண்ட் லிமிட் உடைய மேக்ஸிமம் வேல்யூ சேஃபஸ்ட் சைட்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இட் ஹேப்பன்ஸ் அட் ஃபுல் லோட் கரண்ட் ஆஃப் பிரைமரி அண்ட் செகண்டரி. ஸோ கரண்ட் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கும் போது சேஃபஸ்ட் வேல்யூ வந்துட்டு நம்ம ஃபுல் லோட் அப்ளை பண்ணும்போது பிரைமரி அண்ட் செகண்டரியில இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ பிரைமரி பார்ட்ல ஃபுல் லோட் அப்ளை பண்ணும்போது I1 will be equal to KVA rating into 1000 by V1. அதுவே ஃபுல் லோட் அட் செகண்டரி பார்ட் I2க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் KVA rating into 1000 by V2. ஸோ இங்க எதுக்காக இந்த அடிஷனல் 1000 மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா KVA இருந்து VA ரேட்டிங்க்கா ஸ்பெசிஃபை பண்றதுக்காக தான் இந்த 1000 வந்து இங்க மல்டிப்ளை பண்றோம். ஸோ இந்த 1000 இல்லை அப்படின்னா இங்க நமக்கு யூனிட் வந்து KVA ரேட்டிங்ல இருக்கும். பட் ஜென்ரலா நம்ம VA ரேட்டிங் யூஸ் பண்றதுனால இந்த 1000 வந்து இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் டிஃபரெண்ட் ரேஷியோஸ் ஃபார் அ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.